ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாவே கேக் இல்லாமல் இருக்குமா? இன்றைக்கி சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 ml இருக்குங்க. இதில் இப்போ 1 கப்பு கோல்டன் திராட்சை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பிளாக் கிரேப்ஸு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. டேட்ஸு 1 கப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். செர்ரி 1 கப் எடுத்திருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி 1 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இது அப்படியே ஒரு 1/2 hour விட்டுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்கஹால்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன். இது ஏன்னாக்கா நம்ம கேரமல் செஞ்சு தான் ப்ளம் கேக்கு செய்வாங்க. நம்ம கேரமல் செய்யலை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். இந்த ப்ரௌன் சுகர் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் பட்டை தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனை இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு கேக் டின்னில் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் ஷீட்டை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலே வச்சுருங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை விட ஈஸியாக செய்யவே முடியாதுங்க. பாருங்கள், கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இருந்தால் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கத்திகளில் ஓரமாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள், இதில் முட்டை சேர்க்கலை, தயிர் சேர்க்கலை, ஆல்கஹால் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான மெத்தட் கூட. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.